Hi students, first of all, I heartily welcome all of our civil students to our department. Myself, P.V. Marikanan, lecturer, Department of Civil Engineering. Now all of you entered in third semester. In third semester, I am going to handle surveying one theory paper. In surveying, we have totally 5 units. In unit number 1, we are going to discuss about introduction to surveying and terrain surveying. In unit number 2, we are going to discuss about compass surveying. In unit number 3 and 4, we are going to discuss about leveling. In unit number 5, we are going to discuss about contour surveying and global positioning system. Now I am going to split up the unit 1 into 10 modules. Now we are going to see the topic about introduction to surveying in module 1. Next, introduction to surveying. So what is meant by surveying? Surveying is the science and art of determining the relative positions of various points above or not below the surface of Earth and locating the points in the field. So surveying na surface மேலே உள்ள surface கீழே உள்ள எல்லா பாயிண்ட்ஸ் for relative positions கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். So what is meant by relative positions? Relative positions means with respect to something. For example, in order to specify ஒரு college, அப்ப நம்மளோட காலேஜோட பொசிஷனையோ இல்லை லொகேஷனையோ ரிசீவ் பண்ணணும்னா ஒரு ஆள்கிட்ட சொல்லணும்னா நம்ம காலேஜ் வந்து சொல்லணும்னா from மதுரை 35 கிலோமீட்டர்ஸ் அவே, from சிவகாசி 30 கிலோமீட்டர்ஸ் அவே, அதாவது மதுரையிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, சிவகாசிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு நம்ம காலேஜ் ரிசீவ் பண்ணணும். இங்க நம்ம காலேஜோட தூரத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா அதுக்கு சிவகாசி மதுரையிலிருந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கண்டிப்பா தேவை. ஸோ அதே போலதான் எர்சர்ஃபேஸ் மேல உள்ள எல்லா பாயிண்ட்ஸ் ஆப்ஜெக்டோட பொசிஷனையும் டிட்டர்மைன் பண்ணணும்னா நமக்கு காமன் ஆரிஜின் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவை. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து எல்லா பாயிண்ட்ஸோட பொசிஷனையும் கண்டுபிடிக்கிறதுனா சர்வேயிங். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சர்வேயிங், நோக்கம். ஸோ சர்வேயிங் எதுக்காக பண்றோம்? டு ப்ரிப்பேர் பிளான் ஆர் மேப் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் சர்வேயிங். ஸோ பிளான் மேப் ப்ரிப்பேர் பண்றதுதான் சர்வேயிங் அப்ஜெக்டிவ். ஸோ வாட் இஸ் மீன் பை பிளான் ஆர் மேப்? So plans or maps are drawings which shows the main physical features on the ground such as buildings, roads, rivers, lakes and forests. அதாவது எக்ஸர்ஃபேஸ் மேல நம்ம கண்ணுக்கு தெரியுற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ற டிராயிங் தான் பிளான் ஆர் மேப். பிளான் மேப் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஸோ அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் அப்படின்னா என்னன்னா, பிளான்ஸ் ஆர் யூஸ்வலி லார்ஜ் ஸ்கேல் டிராயிங்ஸ். நெக்ஸ்ட் மேப்ஸ் என்ன பார்த்தலாம். மேப்ஸ் ஆர் யூஸ்வலி ஸ்மால் ஸ்கேல் டிராயிங்ஸ். அப்படின்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னு பார்த்தலாம். ஸோ பிளான் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஏரியா ஆஃப் லேண்ட் வந்து கம்மியா இருக்கும்போது தான் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, லேண்டோட பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிளாட்டோட எக்ஸாம்பிள் தான் இருக்கு. இது ஒரு பிளானு, இது ஒரு பிளானுக்கான எக்ஸாம்பிள். உங்ககிட்ட ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளாட்டோட பவுண்டரி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி ஒரு பிளான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இதுல வந்து என்னது, ஒரு பிளாட்டோட பிளான் இருக்கு. இந்த பிளான்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் என்னது உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க இந்த பிளான்ல. ஸோ ஒரு பாண்டா இருக்கலாம், பில்டிங், ஹவுஸ், ஸோ அந்த மாதிரி இன்னொரு ஹவுஸ், ஸோ அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட லேண்ட்ல உள்ள மட்டும்தான் என்னது ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க பிளான்ல வந்து. நெக்ஸ்ட் மேப்னா என்னன்னு பார்த்தலாம். இது மேப் எக்ஸாம்பிள். ஸோ மேப்னா என்ன சொன்னோம்? மேப் இஸ் யூஸ்வலி ஸ்மால் ஸ்கேல் டிராயிங். ஸோ இங்க வந்து ஏரியா ஆஃப் லேண்ட் வந்து இங்க லார்ஜா இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு கண்ட்ரியோட ஒரு நாட்டோட பவுண்டரிய எல்லையை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்னா கண்டிப்பா மேப் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ ஒரு நாடு, ஒரு கண்ட்ரியில ஏரியா வந்து என்னது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இங்க வந்து அந்த எக்ஸர்ஃபேஸ்ல உள்ள எல்லா ஃபீச்சர்ஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ், ஸோ அந்த கண்ட்ரில உள்ள எல்லா பவுண்டரி, பிட்வீன் பவுண்டரிக்குள்ள எல்லா விதமான ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம இதுல பார்க்க முடியும் மேப்ல. ஸோ எல்லா டீடைல்ஸும் இதுல வந்துடும் மேப்ல. ஸோ ஃபைனலி மேப்ல என்ன? when area is large, plotting scale is small, it is map. ஏரியா லார்ஜ் இருந்தா பிளாட்டிங் ஸ்கேல் வந்து கம்மியா வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்றதா மேப்பு. ஏரியா லெஸ்ஸா இருந்தா, கம்மியா இருந்தா பிளாட்டிங் ஸ்கேல் வந்து லார்ஜா வச்சு ப்ரிப்பேர் பண்றதுதான் பிளான். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஸோ மேப்ல பாத்தீங்கன்னா மேப்ல காட்டிக்கக்கூடிய இந்த ஒரு பிளாட்டு இங்க பிளான்ல காமிச்சிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்னது பிளாட்டிங் ஸ்கேல் அதிகமா இருக்கு இங்க பிளான்ல வந்து. அதே இங்க பாத்தீங்கன்னா பிளாட்டிங் ஸ்கேல் இந்த பிளாட்டுக்கு கம்மியா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம பார்க்க முடியும் மேப்ல. பிளான்ல இது மட்டும் தான் போகும். ஸோ பிளான்ல என்னென்ன
டீடைல்ஸ் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா பிளான்ல என்னென்ன டீடைல்ஸ் எடுக்க முடியும்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ மேப்ல வந்து நீங்க என்னென்ன டீடைல்ஸ் எடுக்கலாம்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் வெர்டிகல் டிஸ்டன்ஸ். ஸோ வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா ஹைட். ஸோ ஹைட்டை வந்து என்னது மெஷர் பண்றது எப்படின்னா கான்டூர் மேப்ல மெஷர் பண்ணலாம். கான்டூர் மேப்புங்கிறது என்னன்னா நம்ம யூனிட் நம்பர் 5ல பார்க்கலாம் கான்டூர் மேப்ல என்ன. ஸோ நெக்ஸ்ட் டவுன் பிளானிங் எக்ஸாம்பிள் மேப் வந்து நாம இப்போ ஒரு ரூரல் ஏரியா வந்து என்னது டவுனா சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா டவுன் பிளானிங் நம்ம பண்ணுவோம். ஸோ டவுன் பிளானிங் பண்றப்ப யார் பண்ணுவாங்கன்னா டவுன் பிளானிங் ஆஃபீஸர் பண்ணுவாங்க. ஸோ டவுன் பிளானிங் ஆஃபீஸர் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு ரூரல் ஏரியாவை ஒரு டவுனா கன்வெர்ட் பண்றதுக்கு. He will follow 4 steps: site selection, knowledge and topography, plan ideas on map, transfer ideas to field. So first site selection என்னன்னா place choose பண்றது. knowledge and topography னா topography அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிலப்பரப்பு. ஸோ அந்த நம்ம சர்வே பண்ண போற அந்த நிலப்பரப்பை பத்தியான பிசிக்கல் ஃபீச்சர்ஸை நம்ம என்னது ஐடென்டிஃபை பண்றது. ஸோ அந்த பிளாட்டா இருக்கா லேண்டு இல்ல ஸ்லோப்பியா இருக்கா, எங்கெங்கெல்லாம் வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு, மலை ஆறு காடுலாம் எங்க இருக்கு, ட்ரீஸ் எங்க இருக்கு, அட்ஜஸ்டன்ட் ஹவுசஸ் எங்க இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இது சர்வே பண்ணி நம்ம மேப் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ண மேப் தான் நீங்க இந்த இமேஜ்ல பாக்குறீங்க. ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ண மேப் தான் இது. இந்த இதுல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்கலாம் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஓகேவா? ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து என்னது ஆல்ரெடி ரோட்ஸ் இருக்கு, ஸோ எல்லாமே என்னது நம்ம பார்த்து வச்சிருவோம். அதை வந்து எனக்கு சர்வே பண்ணி எனக்கு ரெடி பண்றதுதான் மேப்பு. இந்த மேப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த மேப்ல எங்கெல்லாம் நமக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் பார்த்துட்டு ஸோ அந்த கிரீன் இருக்குல்ல இந்த கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்கலாம் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ இதெல்லாம் நம்ம என்னது ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸோ அந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் என்னது நம்ம அழிக்காம ஒரு டவுனை பிளான் பண்ணலாம். ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து என்னது ரோட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம், எங்கெங்கெல்லாம் ஹவுசஸ் வரலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஸோ அந்த பிளான் பண்ணது வந்து என்னது அந்த பிளான் பண்றது பேர் தான் என்னதுன்னா ஸ்டெப் 3 பிளான் ஒரு ஐடியாஸ் மேப். ஸோ இந்த மேப்பை வந்து என்னது எடுத்துட்டு போய் இந்த மேப்ல எங்கெங்கெல்லாம் நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணுங்கிறத நம்ம வந்து டிசைன் பண்றோம். ஸோ அந்த டிசைன் பண்றதுதான் தேர்ட் ஸ்டெப். அப்படி டிசைன் பண்ண விஷயங்களை ஃபீல்டுக்குள்ள கொண்டு வரதான் என்னது ஃபீல்டுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்றதா உங்களுக்கு என்னது ஃபோர்த் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஐடியாஸ் டு ஃபீல்டு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேப் ப்ரிப்பரேஷன் ஒரு எம்டி லேண்டை அவன் என்னது மேப்பா ப்ரிப்பேர் பண்றப்பே என்னது சர்வேயிங் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த மேப்ல நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஸோ அதை வந்து ஃபீச்சர்ல என்னது அதாவது லேண்ட்ல நம்ம கொண்டு போறதுதான் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஐடியாஸ், அதாவது ஃபோர்த் ஸ்டெப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மேப் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் நமக்கு என்னது சர்வேயிங் தான் தேவை. நம்ம என்னது இந்த ஃபீல்ட்ல இந்த மேப்ல இருந்து நம்ம ஃபீல்டு கொண்டு போற ஐடியாஸ் என்னது கன்வெர்ட் பண்றதுக்கும் என்னது ஃபீல்ட்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் நமக்கு என்னது கண்டிப்பா சர்வேயிங் தேவை. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். As a civil engineer, why we concern about surveying? So surveying வந்து நம்ம ஒரு civil engineer எதுக்கு முக்கியம் அப்படின்னா ஃபார் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக நம்ம என்னது நம்ம சர்வேயிங் யூட்டிலைஸ் பண்றோம். பேசிக் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ சர்வேயிங்னாலே மெஷர்மெண்ட்ஸ் தான். நம்ம சர்வேயிங்ல நம்ம மெஷர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸா இருக்கலாம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸா இருக்கலாம், ஹைட்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவரி பாயிண்டா இருக்கலாம். ஸோ இதை எதாவது மெஷர் பண்ணா நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு ரெஃபரன்ஸ் சிஸ்டம் நமக்கு தேவை. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த ஒரு பொண்ணு நிற்கிறாங்க, இந்த பொண்ணோட ஹைட்டை இந்த டாக்டர் வந்து மெஷர் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ இவங்க மெஷர் பண்றாங்கன்னா இந்த ஹைட்டை மெஷர் பண்றாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோர், அதாவது ஃப்ளோரை பேஸ் பண்ணி தான் இந்த ஹைட்டை வந்து என்னது நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ வி நீட் எ ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லாம ஒரு விஷயத்தை மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்னது ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ரெஃபரன்ஸ் சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இங்க நம்ம எர்த் சர்ஃபேஸ்ல வந்து என்னது நம்ம ஒரு டிஸ்டன்ஸையோ ஒரு ஹைட்டையோ எதனாலும் மெஷர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னது கண்டிப்பா ரெஃபரன்ஸ் சிஸ்டம் தேவை. ஸோ அதை பத்தி பார்த்துடலாம். சர்வேயிங்ல நம்ம வந்து மெஷர் பண்ற டிஸ்டன்ஸ் XY கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது டிஸ்டன்சஸ். ஸோ மெஷர் பண்ற ஹைட்டை வந்து Z கோஆர்டினேட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க கோஆர்டினேட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோஆர்டினேட் சிஸ்டத்தை பத்தி பார்த்துடலாம். ஸோ எர்த் சர்ஃபேஸை எலிப்டிக்கலா நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து இது எக்ஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ நார்த்திங் இந்த பக்கம் ஈஸ்டிங். இதுல எக்ஸ் கோஆர்டினேட் அப்படிங்கிறது என்னன்னா ஈஸ்ட் டைரக்ஷன்ல வந்து என்னது ஈஸ்டிங் டைரக்ஷன்ல மென்ஷன் பண்ற ஒரு பாயிண்ட். அந்த டிஸ்டன்ஸ் தான் ஈஸ்டிங் டிஸ்டன்ஸ் தான் என்னது ஈஸ்டிங் டைரக்ஷன்ல உள்ள டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ் கோஆர்டினேட். அதே மாதிரி நார்த்திங் டைரக்ஷன்ல உள்ள ஒரு பாயிண்டோடைய டிஸ்டன்ஸ் தான் என்னது ஒய் கோஆர்டினேட். ஸோ இங்க ஒய் கோஆர்டினேட்ங்கிறது ஒரு காமன் ஆரிஜின்ல தான் நம்ம எடுப்போம். இந்த காமன் ஆரிஜின்ல இருந்து இந்த தூரம் தான் என்னது எக்ஸ். அதே மாதிரி இந்த காமன் ஆரிஜின்ல இருந்து இந்த தூரம் தான்
ஒய். ஸோ இந்த 2 பாயிண்ட் ஜாயின் பண்றோம்னா ஒரு கோஆர்டினேட் எக்ஸ் கமா ஒய். இந்த காமன் ஆரிஜின்ங்கிறத எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா எர்த் சர்ஃபேஸ்ல உள்ள ஈக்குவேட்டர் அண்ட் பிரைம் மெரிடியன் எங்க ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல காமன் ஆரிஜினா எடுத்துட்டு நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துட்டு எர்த் சர்ஃபேஸ் உள்ள ஈச் அண்ட் எவரி பாயிண்ட்ஸ் உடைய எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதே மாதிரி ஒய் கோஆர்டினேட் அப்படின்னா என்னன்னா ஸோ எலிவேஷன் ஹைட். ஸோ இப்போ வந்து ஒரு லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ இந்த லேண்ட் சர்ஃபேஸ்ல ஒரு ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்டோடைய நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்குவோம். ஸோ ஹைட் பண்ணி இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தேவை, ஒரு ரெஃபரன்ஸ் சிஸ்டம் தேவை. ஸோ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கலாம்னா ஒரு எர்த் சர்ஃபேஸ் உள்ள பாயிண்டே எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா எர்த் சர்ஃபேஸ் இஸ் நாட் எ மேத்தமெட்டிக்கல் சர்ஃபேஸ், இட்ஸ் அண்டுலேட்டிங் சர்ஃபேஸ் ஆர் இரகுலர். ஸோ அப்போ வந்து என்னது நம்ம ஒரு சாய்வா ஸ்லோப்பாவும் இருக்கும், லெஃப்ட் வந்து ஒரே மாதிரி இருக்காது. அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்றதுதான் ஜாய்ட் லைன் சொல்லுவாங்க. ஸோ ஜாய்ட் லைன்ஸ் வாட் இஸ் மீன் பை ஜாய்ட்? ஸோ ஜாய்ட் அப்படின்னா ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சொல்லுவாங்க. ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா என்ன? ஸோ எர்த் சர்ஃபேஸ் மேல எங்க வந்து ஈக்குவல் பொட்டன்ஷியல் ஆக்ட் ஆகுதோ, ஈக்குவல் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அங்க வந்து என்னது நம்ம ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சொல்லுவோம். ஸோ ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எர்த்ல எங்க இருக்கு அப்படின்னா சி லெவல். ஸோ சி லெவல் தான் நம்ம சியோட லெவல் தான், சியோட சர்ஃபேஸ் தான் உங்களுக்கு என்னது ஈக்குவல் பொட்டன்ஷியல் ஆக்ட் ஆகக்கூடிய இடம். ஸோ நம்ம அதனால என்ன செய்யறோம்னா இசட் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஈச் அண்ட் எவரி பாயிண்டோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ரெஃபரன்ஸ் லெவலா ஜாய் லைனை யூஸ் பண்றோம். ஸோ ஜாய் லைன்ங்கிறது என்னது சி லெவல். ஸோ அதான் நம்ம என்ன MSLன்னு சொல்லுவோம், மீன் சி லெவல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீன் சி லெவல் இசட் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான், எலிவேஷன் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம ரெஃபரன்ஸா யூஸ் பண்ண போறோம். ஸோ XY கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு காமனா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மீன் சி லெவல். அதுக்கான எக்ஸாம்பிள் இதான் மீன் சி லெவல். ஸோ இந்த லெவல் கடல் மட்டத்துக்கு மேலதான் எர்த் சர்ஃபேஸ்ல எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்டோடைய ஹைட்டை வந்து நம்ம என்னது கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மீன் சி லெவல்ல வந்து எங்க பார்க்கலாம்னா த்ரூஅவுட் இந்தியாவில் உள்ள த்ரூஅவுட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ், எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் போர்டில் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து கடல் மட்டத்துல வந்து எவ்வளவு எலிவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எர்த் சர்ஃபேஸ் மேல உள்ள ஈச் அண்ட் எவரி பாயிண்ட்ஸ் உடைய அந்த எலிவேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுதான் கான்டூர் மேப். கான்டூர் மேப் பத்தி யூனிட் நம்பர் 5ல நம்ம டீடைலா பார்க்கலாம். யூசஸ் ஆஃப் சர்வேயிங். ஸோ சர்வேயிங்னால என்னென்ன பயன்பாடுகள் இருக்கு? ஸோ சர்வேயிங் பண்றதுனால நமக்கு மேப் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், அதான் இதோடைய மெயின் யூசேஜ். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் மேப்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பார்த்தா சர்வேயிங் எங்க யூஸ் ஆகுதுன்னா டு ப்ரிப்பேர் டோபோகிராபிக்கல் மேப். ஸோ டோபோகிராபிக்கல் மேப்பை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ டோபோகிராபிக்கல் மேப்னா என்ன? அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கண்ட்ரியோடைய பவுண்டரிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நேச்சுரல் ரிசோர்சஸ், எல்லா விஷயங்களையும் அந்த கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிசிக்கல் ஃபீச்சர்ஸையும் நம்ம என்னது டோபோகிராபிக்கல் மேப்ல நம்ம என்னது ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சர்வேயிங் யூஸ் ஆகுது. அதே மாதிரி டு ப்ரிப்பேர் கடஸ்ட்ரல் மேப். ஸோ கடஸ்ட்ரல் மேப்னா என்ன? ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பவுண்டரி ஆஃப் ஃபீல்டு, இல்ல ஒரு ஹவுஸ், ஒரு எஸ்டேட்டு, ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுக்கு ஒரு பவுண்டரி மட்டும் நம்ம என்ன பண்ணிருப்பாங்கன்னா மேப் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. இது எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இது கிரியேட் பண்றதுக்காக, அதுக்காக பண்ற மேப் தான், ரெடி பண்ற மேப் தான் கடஸ்ட்ரல் மேப். ஸோ இந்த கடஸ்ட்ரல் மேப் ப்ரிப்பேர் பண்றது சர்வே யூஸ் ஆகுது. அடுத்து டு ப்ரிப்பேர் இன்ஜினியரிங் மேப். ஸோ இன்ஜினியரிங் மேப் ப்ரிப்பேர் பண்றது, அதாவது இன்ஜினியரிங் ஒர்க்ஸுக்கு என்னது நம்ம மேப் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் ஒர்க்கா இருக்கலாம், ஸோ ரயில்வே, ரோட்ஸ் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்குகளுக்கு நம்ம என்னது நம்ம மேப் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதான் இன்ஜினியரிங் மேப் ப்ரிப்பேர் பண்றதுக்கு சர்வேயிங் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அடுத்து டு ப்ரிப்பேர் மிலிட்டரி மேப். ஸோ மிலிட்டரி மேப் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் சர்வேயிங் யூஸ் ஆகுது. மிலிட்டரி மேப் அப்படின்னா என்னன்னா ஒரு நாட்டோட பவுண்டரி, இன்னொரு நாட்டோட பவுண்டரி, அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்றதுக்கு மிலிட்டரி மேப் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு அந்த ரோட் அண்ட் ரயில்வே கம்யூனிகேஷன்ஸ், அதெல்லாம் என்னது மிலிட்டரி மேப்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம். அடுத்து நெக்ஸ்ட் கான்டூர் மேப் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ கான்டூர் மேப்னா எர்த் சர்ஃபேஸ் உள்ள ஈச் அண்ட் எவரி பாயிண்ட்ஸ் உடைய அந்த லெவல்ஸ் இருக்கும், அதாவது அந்த ஈச் அண்ட் எவரி பாயிண்ட்ஸ் உடைய எலிவேஷன்ஸ் மார்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்காக என்னது சர்வேயிங் யூஸ் ஆகுது. அடுத்து ப்ரிப்பேர் ஜியாலஜிக்கல் மேப். ஸோ ஜியாலஜிக்கல் மேப் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல உள்ள மினரல்ஸ், எங்கெல்லாம் என்னென்ன மினரல்ஸ் கிடைக்குது, ஸோ அந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து என்னது கலெக்ட் பண்ணி ரெப்ரசென்ட் பண்றது தான் ஜியாலஜிக்கல் மேப். அந்த ஜியாலஜிக்கல் மேப் ப்ரிப்பேர் பண்றது சர்வேயிங் யூஸ் ஆகுது. அடுத்து டு ப்ரிப்பேர் ஆர்கியாலஜிக்கல் மேப். ஸோ ஆர்கியாலஜிக்கல் மேப் அப்படின்னா என்னன்னா எர்த் சர்ஃபேஸை எஸ்கேவேட் பண்ணி ஓல்டு சிவிலைசேஷன்ஸ் வந்து என்னது எக்ஸ்ப்ளோர் பண்றதுனா ஆர்கியாலஜிக்கல் மேப். ஸோ
ஸோ அதுக்கு அந்த ஆர்கியாலஜிக்கல் மேப் ப்ரிப்பேர் பண்ணுறது சர்வேயிங் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாடல் நம்பர் 1ல வந்து நம்ம சர்வேயிங்னா என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சர்வேயிங், ரெஃபரன்ஸ் சிஸ்டம்னா என்ன, அப்புறம் மீன் சி லெவல்னா என்ன, யூசஸ் ஆஃப் சர்வேயிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து மாடல் நம்பர் 2ல என்ன பார்ப்போம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு செயின் சர்வேயிங் பார்ப்போம். தேங்க்யூ.